ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கால்வனோமீட்டருடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டியை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கணும். சரியா? அதுக்கு முதல்ல கால்வனோமீட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன சார் அப்படின்னா, the current sensitivity of galvanometer is the deflection per unit current produced by the galvanometer. சரிங்களா? சார் எங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னைக்காவது விறகு இல்லை சிமெண்ட்டு இல்லை இரும்பு கம்பி அந்த மாதிரி வாங்க போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு வெயிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த வெயிங் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமமே நீங்கள் என்ன பார்க்க முடியும்னா 1/2 kg தான் பார்க்க முடியும். புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் அளவு எப்படி வரும்னா 22.5 kg இல்லை 120 kg அப்படி தான் அளவே வரும். சரியா? அப்போ இந்த 1/2 கிலோ கீழே ஒரு 200 கிராம் 300 கிராம்லாம் வச்சா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. சரியா? அதுவே நீங்கள் ஒரு ஸ்வீட் ஷாலில் போயிட்டு வெயிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி காமிக்கும்? 10 கிராமை கூட ஈஸியாக காமிக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் எப்படி அளவு இருக்கும்? உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 கிராம் மிக்சர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல 115 கிராம் காமிக்கும். ரைட்டா? அப்புறம் கடைக்காரர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கிராம்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் 100 கிராம் வர்ற மாதிரி அவர் நமக்கு கொடுப்பார். ரைட்டா? இதுவே நீங்கள் தங்க கடையில் போட்டிங்கன்னா அது எப்படி காமிக்கும்னா 1 கிராமையே 1000 பார்ட்டாக பிரிக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு இப்படி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 1 கிராமும் 238 மில்லிகிராமும் கிடைக்குதா அர்த்தம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதில் என்ன அர்த்தம்? இப்போ இந்த வெயிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சென்சிட்டிவ் வந்து வெரி வெரி லோ. ஏன் அப்படின்னா இது சின்ன அளவுகளை காமிக்கவே காமிக்காது. இதோடைய சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது மீடியம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து ஹைலி சென்சிட்டிவ். ரைட்டா? இன்னும் கூட ஃபிசிக்கல் பேலன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லிகிராமையே என்ன பண்ண முடியும், நம்மளால் 100 பார்ட்டாக பிரித்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அப்போ சென்சிட்டிவிட்டினா என்ன? இப்போ ஒரு கால்வனோமீட்டர் இருக்குது, கால்வனோமீட்டரில் 1 ஆம்ப் கரண்ட்டை மெஷர் பண்ணுது. அதாவது எப்படி மெஷர் காமிக்குதுன்னா 3 ஆம்ப்ஸ் 210 ஆம்ப்ஸ் அப்படி காமிக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம மோட்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, மோட்டர் போடும்போது ஒரு அம்மீட்டர் ஏன்னு போட்டிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்ப் கணக்கில் தான் உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுவே பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டரை பொறுத்திருக்கும் மைக்ரோ ஆம்ப்ஸில் காமிக்கும். சரியா? இன்னும் இந்த கால்வனோமீட்டருடைய சென்சிட்டிவிட்டி கூடுச்சுன்னா இந்த மைக்ரோ ஆம்ப்ஸையே பிரித்து உங்களுக்கு காமிக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி தான் தங்க கடையில் இருக்கக்கூடிய அந்த வெயிங் மிஷின் மாதிரி. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு சென்சிட்டிவிட்டினா ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இந்த சென்சிட்டிவிட்டியை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கொஸ்டின் இதில் முடிஞ்சாச்சு பாருங்கள். இது ஒரு கால்வனோமீட்டருடைய உள் அமைப்பு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு பேசிக்கான டயக்ராம். ரைட்டா? இதில் காந்தம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? காயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து சஸ்பென்சர் வயர்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். சரிங்களா? இப்படி நிறையா இருக்கும். ரைட்டா? இதில் என்னென்ன நம்ம இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டியை கூட்டணும்னா நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றுன்னு சொல்லுவோம். இப்போ காயில் வந்து சுற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃபேன் காயிலெலாம் பார்த்தீங்கன்னா கம்பியை சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கூட்டணும். அதாவது இந்த இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு தெரியுதா, இதுதான் வந்து என்னது டர்ன்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணணும், கூட்டணும். இப்போ 100 டர்ன்ஸ் இருக்குன்னா 110 120 150 மாற்றும்போது அதோடைய சென்சிட்டிவிட்டி கூடும். சரியா? அதே மாதிரி இன்க்ரீஸிங் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் கிரியேட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். இதோடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை கூட்டுறது மூலமாக இந்த பியோட ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம். சரியா? இது போக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சர்க்குலர் காயிலாக இருக்கும். சரியா? இந்த காயிலுடைய ஏரியாவை கூட்டலாம், பெரிய ஏரியாவை மாற்றலாம். சரிங்களா? இது பண்ணலாம். ரைட்டா? அதே மாதிரி கப்பல் யூனிட் ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட்டாக அது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரிங் காயில் இருக்கு இல்லையா, இதில் ஏற்படக்கூடிய ட்விஸ்ட்டை என்ன பண்ணலாம்னா குறைக்கலாம். புரியுதுங்களா? டிக்ரீஸிங், மற்றதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், இதை டிக்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ட்விஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்னும் கரண்ட் சென்சிட்டிவிட்டியை கூட்டலாம். சரியா? இது போக என்ன பண்ணலாம்னா பாஸ்பர் அண்ட் பிரான்ஸ் வயர் இஸ் யூஸ்டு அஸ் த சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பில் எதை யூஸ் பண்ணனா பாஸ்பரும் பிரான்ஸும் சேர்ந்த ஒரு அமைப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த சென்சிட்டிவிட்டியை கூட்டலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படி நிறைய வழிகளில் நம்மளால் என்ன பண்ண முடியும், சென்சிட்டிவிட்டியை கூட்ட முடியும். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?